ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். அண்ட் வாட் ரேட் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சர்டைன் சம் வில் பி டபுள் இன் 15 இயர்ஸ். ஒரு குறிப்பிட்ட தொகையானது எனக்கு 15 வருடங்களில் இரட்டிப்பு ஆவதற்கு எளிய வட்டி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போனா என்னன்றாங்க, அவங்க அமௌண்ட்டு வந்து இப்போ ஒரு அமௌண்ட் போடுறாங்கன்னா அது டபுளாக தான் வந்து அமௌண்ட் கிடைக்கணுன்றாங்க. அசல் வந்து ஏதோ போடுறாங்கன்னா அந்த அசல் டபுளாக கிடைக்கணுமா அமௌண்ட்டாக. சரியா? அப்போ ஏ வந்து பார்த்திங்கன்னா 2P கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு தெரியும் ஏ வந்து P+I. ஓகேவா? அப்போது உங்களுக்கு வட்டியுமே பியாக கிடச்சா ஐயே பியாக கிடச்சா தான் 2P கிடைக்கும். கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த 2P போட்டிங்கன்னா P+Iனா இந்த P ஐ வந்து Pன்னு கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ வட்டி வந்து அந்த அசல் அளவுக்கு சமமாக வந்தால் தான் கிடைக்கும். அப்போ ஐ வந்து P. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், ஐ வந்து PNR/100ன்ட்டு. இதில் என்ன சொல்கிறாங்க, வட்டியுமே அசல் அளவுக்கு வரணும். ஓகேவா? 2 மடங்காக வரணும்னா என்ன அர்த்தம்? அப்போ பியாக வரணும். அப்போ N அவங்களே கொடுத்துட்டாங்க, 15 வருஷத்தில் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ வட்டி வீதம் 6 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த P கேன்சல் ஆகிடும், எனக்கு 6 தான் வேணும். அப்போது இது 100/15 ஆகிடும். 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 3 டைமு, இது 20ன்னு வரும். 20/3. ஸோ 20/3 மிக்சட் ஃப்ராக்ஷன் எதுனா 6 டைம்ஸ் தான். 6 3s are 18, 2/3ன்னு வரும். ஓகேவா? 6 2/3% போட்டால் தான் உங்களுக்கு அது டபுளாக கிடைக்கும். ஓகேவா? இந்த சம்மோட ஆன்சர் 623%.